அனைவருக்கும் வணக்கம். மார்ச் 16th போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. வாங்க வீடியோக்கு போகலாம். டிஸ்க்ளைமரை படிச்சுக்குங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு காலையில் நம்ம சொல்லியிருந்தோம் ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது இல்லாமல் ஓப்பனுக்கு பிலோ ஓப்பனுக்கு எபோ அதையும் சொல்லியிருந்தோம். 15 மினிட்ஸ் கேண்டில் மார்க் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த 3 கான்செப்ட் வந்து நம்ம காலையில் சொல்லியிருந்தோம். இப்போ 15 மினிட்ஸ் கேண்டில் ஹை லோ மார்க் பண்ணியாச்சு. இது 5 மினிட்ஸ் கேண்டில் இருக்கு. ஆனால் நம்ம 15 மினிட்ஸ் கேண்டில் கூட மாற்றிக்கலாம். 15 மினிட்ஸ் கேண்டில் நம்மள ஹை லோ மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஹைக்கு மேலேயா ஹைக்கு கீழேயா லோக்கு கீழேயா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ ஹைக்கு மேலே ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு அங்கேருந்து கீழே வந்தாங்க. கீழே வந்துட்டு இந்த இந்த இடத்துல ஒரு உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட் புட் ஆப்ஷன் சைடு கிடைச்சிருந்தது. இப்போ நம்ம நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் இந்த இடத்துக்கு வரப்பயே நம்மளுடைய நம்ம நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி கொடுத்துருக்கோம். 23,050 புட்டு 23,050 புட்டு வந்து 86 பையிங்கு. மோஸ்ட்லி நம்மளுக்கு 144. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 222 இது டார்கெட் நம்மளுக்கு இருந்திருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 86 லோ வந்துட்டு இந்த ஒரு 2 டார்கெட்டுமே ரீச் பண்ணியிருந்தாங்க. 23,050 புட்டு இதான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ இந்த இடத்துக்கு வரப்ப எந்த ஸ்ட்ரைக்கை நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜியில் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ லோக்கு கீழே வந்துட்டாங்க. லோக்கு கீழே வந்துட்டு இப்போ ஹை டு லோ நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 200 பாயிண்ட் இப்போ 23,300 23,285 ஹை 22,955 கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு எத்தனை மணிக்குள்ள முடிச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு 10:45 நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்சா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சைடுவே மூவ்மெண்ட்ல நம்மளுக்கு இந்த எஸ்டர்டே இந்த 15 மினிட்ஸ் கேண்டிலுக்கு உள்ளார போயிட்டு அதுக்கப்புறமேல் பிரேக்கே பண்ணல. இங்கேருந்து ஒரு சைடுவே மூவ்மெண்ட் போயிட்டு நல்ல ஒரு இம்பேக்ட் செகண்ட் ஹாஃப்ல நம்மளுக்கு கால் ஆப்ஷன் சைடு கொடுத்துருக்காங்க. நம்ம காலையிலேயே சொல்லியிருந்தோம். இப்போ இதில் ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. நம்மளுக்கு இங்கேருந்து போனாங்க அப்படின்னா நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் R1. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே ஹை. இந்த கேப் ஃபில்லிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் அது ஃபேக் பிரேக் அவுட்டாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே போனோட்டி இங்கே திருப்புறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கும். இங்கே வந்து எல்லாத்துக்குமே தெரியும் இந்த கேப் ஃபில்லிங் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. பட் ஆனால் எல்லா நினைக்கிற மாதிரியுமே மார்க்கெட் மூவ் ஆகாது. நம்மள வந்து ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு திருப்பி கீழே இறக்கியிருக்காங்க. இதை தான் நம்ம காலையிலேயே எதிர்பார்த்தோம். பட் ஆனால் செகண்ட் ஹாஃப்ல தான் இதை முடிச்சிருந்தாங்க. இருந்தாலுமே நல்ல ஒரு இம்பாக்ட் இந்த இடத்துல கிடைச்சிது. நம்ம அடுத்த ஸ்லைடில் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1 ஹவர் சார்ட் நம்ம சொல்லியிருந்தோம். 1 ஹவர் சார்ட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம வரைஞ்சிருக்க சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்த ஹைக்கு எபோவ் மேலே போனால் மட்டும்தான் நம்மளுக்கு அப்சைடு அப் ட்ரெண்டுக்காக போக முடியும். இல்லை அப்படின்னா இங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். செகண்ட் ஹாஃப்ல இந்த இடத்துக்கு வந்து வந்தோட்டி இங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்குது. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் வந்திருந்தது அப்படின்னா இந்த இடத்துக்கு மேலே நல்ல ஒரு க்ளோசிங் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு கேண்டிலில் க்ளோசிங் கொடுத்துருந்தாங்கன்னா நல்ல ஒரு இம்பேக்ட் கிடைச்சிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்பயும் ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல இருந்து 23,000 இப்போ 23,500 வச்சும் போயிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 500 பாயிண்ட் டுடே மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 700 பாயிண்ட் வந்து அப் டவுன் வந்து மூவ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஸ்ட்ரைக் சொல்லியிருந்தோம். 23,500 மார்க்கெட் 23,500 போகிறப்ப 23,500 காலன் புட்டை வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல பாருங்க 23,500 காலன் புட்டு வந்துட்டு இவங்களோட ஹைக்கு மேலே புட்டு இருக்கிற வச்சும் அவங்க தான் ஸ்ட்ராங்கு. அப்போ இந்த 160க்கு மேலே இந்த புட்டு இருக்கிறாங்க அப்படின்னாவே இங்கேருந்து தான் ரேஞ்ச் அவங்களுக்கு கிரியேட் ஆக போகுது. ஏன்னா எஸ்டர்டே ஹைக்கு மார்க்கெட் வந்துட்டு அங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகிறப்ப இந்த புட் ஆப்ஷனை நம்மளுக்கு இந்த இடத்துல பை பண்ணோம் அப்படின்னா ரிஸ்க் வந்து ஒரு லோவாக இருக்கும். ரிவார்டு வந்து ஹையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட இப்போ 160 ரூபா எக்ஸாக்டாக நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த கேண்டிலோட லோ பார்த்தீங்க அப்படின்னா 150 லோ பார்த்தீங்க அப்படின்னா 168. ஆனால் ஹை பார்த்தீங்க அப்படின்னா 231 போயிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 60 to 70 பாயிண்ட் வந்து ஆவரேஜாக நம்மளுக்கு இந்த வித்தின் 5 மினிட்ஸில் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ள ஒரு 40 to 50 பாயிண்ட் நம்மளுக்கு ஆவரேஜாக கொடுத்துருக்காங்க. இந்த மூமெண்ட்ல நம்ம வெயிட்டிங் பீரியட் தான் நாங்கள் மணியை நம்மளுக்கு ஆப்ஷன் ட்ரேட் இருக்கு.
வெயிட் பண்ணி நம்ம இந்த இடத்துல பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு இம்பாக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இல்லை அப்படின்னா இந்த கால் ஆப்ஷனை நம்ம பை பண்ணலாம் முடியுமா அப்படின்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த அந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்ம இந்த கால் ஆப்ஷனை பை பண்ணிட்டு இந்த லோவர் ஸ்டாப் லாஸாக போடுறோம் அப்படின்னா இவங்க மீட்டிங் அவரை வச்சு நம்மளுக்கு நல்ல ஒரு இம்பாக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு லோ வந்தாங்க இல்லையா 23,500 22,950 மார்க் அவுட்டோட லோ பார்த்தீங்கன்னா 22,950 வச்சு வந்திருக்காங்க. அப்போ 22,950 காலன் போட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கோம். அப்போ அங்கே என்ன நடந்திருக்குது அப்படின்னா எக்ஸாக்டாக நியரஸ்ட்டாக வந்துட்டு இவங்க ஹைக்கு எபோ இந்த கால் இருக்கிற வச்சும் இங்கேருந்து தான் காலுக்கு வந்து ரேஞ்ச் கிரியேட் ஆக போகுது. அப்போ புட்டு இந்த ஹைக்கு எபோ போகலை அப்படின்னா மார்க்கெட் கீழே வர்றதுக்கான ஸ்டாப் பாயிண்ட்டு, மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகிறதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்டாக இதுக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இதில் நம்ம இந்த இடத்துலலாம் எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணணும், எந்த வேல்யூக்கு மேலே நின்னா நம்ம பையிங் செல்லிங் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஸ்ட்ராட்டஜியில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த 15 மினிட்ஸ் கேண்டில் வரைஞ்சி வச்சுக்கிட்டு ஒன் டே ரேஞ்சை கால்குலேட் பண்ணுங்க. ஓப்பன் எபோ ஓப்பன் பிலோ பாருங்க. ஓப்பன் பிலோ இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு ரேஞ்ச் இங்கேருந்து தான் கிரியேட் ஆகணும். ஏன்னா ஹை டு லோ தான் நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்ச் வந்து 200 பாயிண்ட் ஆவரேஜாக கொடுக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். இன்னைக்கு அந்த மாதிரி நல்ல ஒரு இம்பாக்ட் டவுன் சைடும் கொடுத்துருக்காங்க, அப் சைடும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும் நம்மளால. நன்றி, வணக்கம்.